Good morning, students. Last class we discussed with ecology, definition of ecology, types of ecology, ecological hierarchy, and last one, ecological equivalence. Today, we are going to learn about 6.2 ecological factors. Ecological factors na சூழ்நிலையல் காரணிகள். So இந்த earthல என்னென்ன ecological factors இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். First one, many organisms coexist in an environment. The environment includes physical, chemical, and biological components. When a component surrounding an organism affects the life of an organism, it becomes a factors. So ecological factors அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்களும் என்விரான்மெண்ட்டும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய ஒரு அமைப்பு. இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல்ஸ், தட் மீன்ஸ் இயற்பியல் ரீதியா, கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் ரீதியா, the next one biological components உயிரியல் கூறுகள், இதெல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய அமைப்பா தான் இருந்துட்டு இருக்காங்க. Next one, when a component surrounding an organism affects the life of an organism, it became a factors. So இந்த காரணிகள், அதாவது பிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல், இந்த காரணிகள்ல ஏதோ ஒண்ணு உயிரினத்தோட வாழ்க்கையை பாதிக்கும் போது, அதாவது லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸ இல்லைன்னா லைஃப் சைக்கிள டிஸ்டர்ப் பண்ணும் போது வரக்கூடிய அந்த அமைப்பை, அந்த மாறுதலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். All such factors together are called environment factors or ecological factors. அப்படி உயிரினங்களுடைய அமைப்பை இல்ல கேரக்டர்ஸை பாதிக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ், சூழ்நிலையல் காரணிகள், இல்லைன்னா ஈகாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். These factors can be classified into living and non-living, which make the environment of an organism. So இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங், that is called biotic. Then another one non-living, that is called abiotic. Next one, however, the ecology factors are meaningful grouped into 4 classes, which are all follows. So இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி லிவிங் திங்ஸை அஃபெக்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி மொத்தம் 4 கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், காலநிலை காரணிகள். செகண்ட் ஒன், எடாபிக் ஃபேக்டர்ஸ், மண் சார்ந்த காரணிகள். தேர்ட் ஒன், டோபோகிராபிக் ஃபேக்டர்ஸ், நிலப்பரப்பு காரணிகள். அண்ட் ஃபிஃப்த் ஒன், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரி காரணிகள். இதுல ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், எடாபிக் ஃபேக்டர்ஸ், தென் another one டோபோகிராபிக் ஃபேக்டர்ஸ். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஏபயோட்டிக். லாஸ்ட் ஒன் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உயிர் காரணிகள். So ecological factors is classified into 4 types. First one, climatic factors. Second one, edapic factors. Third one, topographic factors. And fourth one, biotic factors. Next slide we discuss with one by one. First one, environment factors affecting a planet. So planet எப்படி environment factors எல்லாமே affect பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். First one, பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எடாபிக் ஃபேக்டர் சாயில், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற உயிர் வாழ்ந்த பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், மேன்ஸ், அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், விண்டு, பிரிசிபிடேஷன்ஸ். அண்ட் எடாபிக் ஃபேக்டர்ஸ் லைக் சாயில் ஷேப்பு, சாயில் வாட்டரு, மினரல்ஸ், சாயில் ஏர், பிசிக்கல் நேச்சர் ஆஃப் த சாயில்ஸ். இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பிளான்ட்டுக்கு அவங்களுடைய என்விரான்மெண்டோட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், எடாபிக் ஃபேக்டர்ஸ் இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா பிளான்ட்டோடைய ஹேபிட்டை, பிளான்ட்டோட கேரக்டரை ஸ்பாயில் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஈகாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், காலநிலை காரணிகள். ஸோ திஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 5. ஃபர்ஸ்ட் ஒன், லைட். செகண்ட் ஒன், temperature. Third one, water. Fourth one, wind. Fifth one, fire. So first one, ஒளி. Second one, temperature, வெப்பநிலை. Third one, water, நீர். Fourth one, wind, காற்று. Fifth one, fire, தீ. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
Edaphic factors. Edaphic factor means the soil, man. Third one, topographic factors. நிலப்பரப்பு காரணிகள், latitudes and altitudes. Second one, direction of mountains. Third one, steepness of the mountains. And fourth one, biotic factors, positive interaction. Second one, negative interaction. So ecological factors, first one climatic factors, light, temperature, water, wind, fire. Second one, edaphic factor, the soil. Third one, topographic factors, latitudes and altitudes, direction of mountains, steepness of the mountains. And fourth one, biotic factors, positive interaction, and second one, negative interaction. First we discuss with climatic factors, காலநிலை காரணிகள். Climate is one of the most important natural factors controlling the plant life. தாவரத்தோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றதுல climatic factors உடைய இம்பார்ட்டன்ட், கிளைமேட்டோட அதாவது காலநிலையோட மாற்றம் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. The climate factors includes light, temperature, water, wind and fire. So climatic factorsல இந்த 5 காரணிகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. First we discuss with light, ஒளி. Light is a well-known factor needed for the basic physiological process of plants. ஒளி, light அப்படின்றது பிளான்ட்ஸ் உடைய physiological function ஆன அடிப்படை process நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. First one, for examples, photosynthesis, ஒளிச்சேர்க்கை. Second one, transpiration. Third one, seed germination, விதை முளைக்கிறது. And last one, flowering, பூ பூக்கிறது. இந்த 4 ப்ராசஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு லைட் அப்படின்ற சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. The portion of the sunlight which can be resolved by a human eye is called visible light. So visible light அப்படின்னா சூரிய ஒளியினோட பகுதியில வெளிச்சம் வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய முடிஞ்சதுன்னா அது வந்து மனுஷ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய லைட் ஆகன விசிபிள் லைட் அப்படின்னு சொல்றோம். The visible part of light is made up of wavelength from about 400 nanometer violet to 700 nanometer red. சூரிய ஒளியில மனிதனால கண்ணுல பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா violet to red. அவங்களோட வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா அலைநீளம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் அவங்களோட வேவ் லென்த் அலைநீளம் பிரசன்ட் ஆயிருக்கு. So next, third point, the rate of photosynthesis is maximum at blue and red. So photosynthesis நடக்கிறதுக்கு தேவையான maximum wavelength வந்து பாத்தீங்கன்னா 400 to 500 nanometer. That means blue and red. The green wavelength of spectrum is less strongly absorbed by plants. So plants ஒளிச்சேர்க்கை வீதத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தேவையான அந்த கிரீன் அப்படின்ற முக்கியமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லென்த்ல இருக்குன்னா அதனுடைய லென்த் 500ல இருந்து 600 நானோமீட்டர் வேவ் லென்த் வரைக்கும் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் அப்பான் எ கிரீன் பிளான்ட். கிரீன் பிளான்ட்ல லைட்டோடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லைட் ரெகுலேட்ஸ். என்னென்னலாம் வந்து லைட் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், photosynthesis, ஒளிச்சேர்க்கை. செகண்ட் ஒன், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா. பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டொமேட்டா அப்படின்ற பார்ட் ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறது யூஸ் ஆகுறாங்க. செகண்ட் ஒன், மூமெண்ட்ஸ், அசைவுக்கு யூஸ் ஆகுறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு, சீடு வளர்ச்சிக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளவரிங், பூ பூக்கிறதுக்கு பயன்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டியூபர் ஃபார்மேஷன், கிழங்குகள் உருவாகிறதுக்கு கண்டிப்பா சன்லைட் தேவை. நெக்ஸ்ட் ஒன், ரன்னர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது வேர் மூலியமாவே தாவரங்களோட இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கு பயன்படுறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபார்மேஷன். ஸோ பிளான்ட்ஸ்ல ஸ்டெம்மும் லீஃப் வளர்றதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ்ல சன்லைட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், photosynthesis. செகண்ட் ஒன், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. தேர்ட் ஒன், மூமெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன், ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஃப்ளவரிங். சிக்ஸ்த் ஒன், tuber formation.
7th one runner productions, and last one 8th one stems and leaf formations. These are all the various effects of light upon a green plant. Next, types of plants based on light. ஒளியினோட அடிப்படையில பிளான்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். Based on the tolerance to intentions of light, the plants are divided into two types. So ஒளியின் அடிப்படையில தாவரத்தை நம்மளால plants ரெண்டா டிவைட் பண்ண முடியும். டூவா நம்ம வகைப்படுத்தலாம். First one Helophytes, second one Pterophytes. First we discuss with Helophytes, light loving plants. So இந்த Helophytes plants எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒளி மேல ரொம்ப அன்பு கொண்டவங்க. ஒளி இல்லாம அந்த பிளான்ட்ஸ்ல வாழ முடியாது. சோ ஒளி விரும்பி தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் angiosperms. செகண்ட் ஒன் Pterophytes, shade loving plants. இவங்க வந்து பார்த்தா நிழலை விரும்பக்கூடிய பிளான்ட்ஸ். So examples bryophytes, then another one pteridophytes. So based on light, plants is classified into two types. First one Helophytes, then another one Pterophytes. Helophytes means light loving plants. Example angiosperms. Pterophytes means shade loving plants. Examples bryophytes and pteridophytes. Next, temperature, வெப்பநிலை. Temperature is one of the important factors which affects almost all the metabolic activities of an organism. Temperature அப்படின்றது one of the most factors அப்படின்னு சொல்றோம். இந்த factors எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லிவிங் திங்ஸ்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. எவ்ரிடே பிசிக்கல் ப்ராசஸ் is an organism required an optimum temperature at which it show the maximum metabolic rate. ஒவ்வொரு நாளும் ஹியூமன் பீயிங்ஸ்ல இல்ல பிளான்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், அவங்க உடம்புல நடக்கக்கூடிய டே டு டே பிசிக்கல் லைஃப் ப்ராசஸ்ல டெம்பரேச்சரோடைய அமௌண்ட் கண்டிப்பா முக்கியமா இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்புல நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிசியலாஜிக்கல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. 3 limits of temperature can be recognized for an organisms. ஒரு ஆர்கானிசம்ல வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து நம்ம 3 டெம்பரேச்சரா நம்மளால டிவைட் பண்ண முடியும். They are first one minimum temperature, second one optimum temperature, and third one maximum temperature. First we discuss with minimum temperature. Minimum temperature னா குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருந்தா போதும். இந்த டைம்ல என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா physiological activities are lowest. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த physiological activities வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சதா தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆப்டிமம்னா நம்மளுக்கு தேவையான உகந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். physiological activities are maximum. ஸோ அதிகமா வாழ்நாள் நடவடிக்கைக்கு இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் மேக்சிமம் டெம்பரேச்சர்ஸ். physiological activities will stop. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிசியலாஜிக்கல் டெம்பரேச்சர் வந்து ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கணும் இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு கிடைச்ச உடனே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் prevailing in an area, the scientist Rankier classified the world vegetation into following 4 types. ஸோ நம்ம பகுதியில் நிலவக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து ராங்கியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா வெஜிடேஷனையும் 4 டைப்ஸா டிவைட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் the name is called megatherms, second one mesotherms, and third one microtherms, and fourth one exotherms. In thermal springs and deep sea hydrothermal vents where average temperature exceed 100 degrees Celsius. இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி 4 டிவைட் பண்ணிருக்கா. ஃபர்ஸ்ட் ஒன் மெகாதெர்ம்ஸ், செகண்ட் ஒன் மீசோதெர்ம்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் மைக்ரோதெர்ம்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கால்டு எக்ஸோதெர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் பேஸ்ட் ஆன் த தெர்மல் ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ். ஆர்கானிசம் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ்.
இந்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா தெர்மலோட டாலரன்ஸ், வெப்ப சகிப்பு தன்மை அடிப்படையில நம்ம பிளான்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூரிதெர்ம்ஸ், செகண்ட் ஒன் ஸ்டெர்னோதெர்ம்ஸ். First we discuss with eurythermal organism which can tolerate a wide range of temperatures. இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுனா அதிக வெப்பநிலை ஏற்று அதனுடைய டெம்பரேச்சர் அதனுடைய தாக்கத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த யூரிதெர்ம்ஸ் பிளான்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ஜோஸ்டீரா, then another one is called Artemisia trinodenta. First one Jostera, second one Artemisia trentata. The next one type is called sternotherms. So sternotherms organism which can tolerate only small range of temperature variations. So இந்த type of plants வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரோட வேரியேஷன், அதாவது டெம்பரேச்சர் வெப்பநிலையோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியும். அதிகமா கிடைச்சதுன்னா அந்த பிளான்ட்ஸால உயிர் வாழ முடியாது. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் மேங்கோ, then another one is called palm, பனை மரம். So next mango plant do not and cannot grow in temperature continuous like Canada and Germany. So mostly வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பமண்டல நாடுகள் சொல்றோம்ல, இந்த கனடா அண்ட் ஜெர்மனி போன்றவற்றில் மட்டும் பாத்தீங்கன்னா மா பிளான்ட் வளரவே வளராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ட்ஸை வந்து மூணா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், தென் அனதர் ஒன் ஆப்டிமல் டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராங்கியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி, அதாவது ஜியோகிராபிக்கல் ரீஜியன் டெம்பரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பிளான்ஸை வந்து 4ஆ டிவைட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒன் மெகாதெர்ம்ஸ், செகண்ட் ஒன் மீசோதெர்ம்ஸ், தேர்ட் ஒன் மைக்ரோதெர்ம்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ்கிட்டோதெர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் ஆஃப் தெர்மல், வெப்ப சகிப்புத்தன்மையை பொறுத்து பிளான்ஸை ரெண்டா டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் eurytherms, then another one is called sternotherms. So next we discuss with thermal stratification. So வெப்ப அடுக்கு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். It is usually found in aquatic habit. So இந்த thermal stratification அப்படின்றது மோஸ்ட்லி எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னா aquatic habit, நீர்நிலை சார்ந்த வாழ்டத்துல இந்த ரேஞ்ச், இந்த அடுக்கு அமைப்பை நம்ம பார்க்க முடியும். The change in the temperature profile which increasing depth water body is called thermal stratification. So thermal stratification அப்படின்னா என்ன மீனிங்னா நீரினோட ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்ப அடுக்குகளை ஏற்படக்கூடிய மாற்றத்தை, அதாவது நீர்நிலைகள்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மேல இருக்கிற வாட்டர் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ள கைவிடும் போது கொஞ்சம் நம்ம இன்சைட்ல உள்ள நம்ம வைக்கும் போது டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் ஆழம் போக போக டெம்பரேச்சர் சுத்தமா இல்லாம இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரியேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா thermal stratification அப்படின்னு சொல்றோம். There are 3 kinds of thermal stratification. First one epilimnians, second one metalineans and third one hypolineans. So first we discuss with epilimnians. So epilimnians means the upper layer of warmer waters. தண்ணீரோட மேல்புற அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எபிலினியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் மெட்டாலினியன்ஸ். ஸோ மெட்டாலினியன்ஸ் அப்படின்னா the middle layer with a zone of gradual decrease in temperature. ஸோ டீப்பும் இல்லாம மேல அவுட்டரும் இல்லாம மிடிலா இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெட்டாலினியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் ஹைப்போலினியன்ஸ். ஹைப்போலினியன்ஸ் என்னன்னா the bottom layer of cold water. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளமோ இல்ல ஒரு ஆறுலயோ அதோட அடி அமைப்புல இருக்கிற அடிப்புறத்துல இருக்கிற வாட்டர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போலினியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வாட்டர்ஸ் பாடிஸ்ல இருக்க அந்த டெம்பரேச்சர் லேயரை 3ஆ டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிலினியன்ஸ் அவுட்டர், நெக்ஸ்ட் ஒன் மெட்டாலினியன்ஸ் தட் இஸ் கால்டு மிடில், the last one is called hypolinians. Next, in this slide shown thermal stratification of pond. Pondல வந்து பாத்தீங்கன்னா first one outer layer that is called epilinian, second one middle layer that is called metalinians and third one last one depth of the pond that is called hypolinians.
So next we discuss with temperature based ionizations. So வெப்பநிலை அடிப்படையில எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய geographical region நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். First one, variation in latitude and altitudes do affects the temperature and the vegetation on the earth surface. ஜியோகிராஃபில இருக்கிற latitude and altitude அப்படின்ற அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகளை முக்கியமா காரணியா இருக்கிறாங்க. The latitudinal and altitudinal zonation of vegetation is listed below. So latitude altitudeல என்னென்ன vegetation present இருக்கு அப்படின்றத நம்ம கீழ இருக்கிற ஸ்லைட்ல பார்க்க போறோம். First one, latitude. Latitude is an angle which range from 00 at the equator to 900 at the pole. So latitude அப்படின்றது என்னன்னா 0 ஈக்வேட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 900 போலார் வரைக்கும் முடியக்கூடிய அந்த பாதி அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா latitude அப்படின்னு சொல்றோம். Next one, altitude. Altitude என்ன மீனிங்னா how high place is located above the sea level is called the altitude of the place. கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிற அந்த பகுதியை ஃபுல்லா நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம், அதனுடைய குத்துயரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா altitude அப்படின்னு சொல்றோம். So next one, latitude zonation of vegetation. Next one, altitude zonation of vegetation. இந்த ஸ்லைட்ல latitude altitude இருக்கிற பிளான்ட்ஸ் உடைய வேரியேஷன் நம்ம பார்க்க போறோம். First one, latitude. So latitudeல வந்து பாத்தீங்கன்னா first one, tropical rainforest. Second one, grassland or desert. And third one, deciduous forest. And fourth one, coniferous forest. Temperature அதாவது height increase ஆக. Last one, tundra. And next one, ice or snow. So temperature பேஸ் பண்ணி நம்ம பிளான்ட்ஸை வந்து இது மாதிரி டிவைட் பண்ண முடியும். First one, tropical rainforest, வெப்பமண்டல மழைக்காடுகள். Second one, grassland or desert, புல்வெளி அல்லது பாலைவனம். And third one, deciduous forest, இலையுதிர் காடுகள். Fourth one, coniferous, ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். And next fifth one, தூந்திரா அப்படின்ற பகுதி. And last one வந்து பாத்தீங்கன்னா பனி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா latitudeல இருக்கிற வாழ் அமைப்பு பகுதிகள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிடியூடு. ஆல்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா சி லெவலுக்கு மேல இருக்கிற அமைப்பு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மழைக்காடுகள். செகண்ட் ஒன் கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட், அதே மாதிரி புல்வெளி ஆர் பாலைவனம். தேர்ட் ஒன் டெசிஷியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். ஃபோர்த் ஒன் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், ஊசிலை காடுகள். அண்ட் ஃபிஃப்த் ஒன் தூந்திரா பகுதி. அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்னோ, பனி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட்ல நிலவக்கூடிய பிளான்ட்ஸோடைய varieties. ஓகேங்களா? In this slide shown latitude and altitude zonation of vegetations. Next one, effects of temperature. Temperatureல என்னென்ன பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படுது, பிளான்ட்ஸ்க்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்க போறோம். First one, the following physiological process are influenced by temperature. Temperature மூலமா கீழ்கண்ட அமைப்புகள்ல வந்து பாதிக்கப்படுது. First one, temperature affect the enzymatic action of all the biochemical reaction in a plant body. So plant bodyல temperature vary ஆகும்போது அது உள்ள நடக்கிற chemical reaction, that means biochemical reaction பாதிக்கக்கூடிய அமைப்பு, பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. Second point, it influence CO2 and O2 solubility in the biological systems, increase respiration and stimulates growth of seedling. இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து தாவர உடல்ல நடைபெறக்கூடிய எல்லா வேதியியல் பங்குக்கும் காரணமா இருக்கு. அதே மாதிரி உயிருக்கு தேவையான CO2 and O2 அதனுடைய சாலிபிலிட்டி, அது வந்து தண்ணியில கரையிற அந்த சாலிபிலிட்டியில வந்து அஃபெக்ட் பண்ற சான்சஸ் இருக்கு. So next one, third one, low temperature with high humidity can spread disease to plants. அதே மாதிரி டெம்பரேச்சர் லோவா இருக்கும் போதும் ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது பிளான்ட்ஸ்க்கு வந்து டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. And fourth one, the varying temperature with moisture determines the distribution of the vegetation type. Next one வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தோட கூட மாறுபடக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா தாவர வகைகளை, அதாவது தாவர பரவலை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணியாகவும் இந்த டெம்பரேச்சர் யூஸ் ஆயிட்டு இருக்கு. So in this class we discuss with climatic factors. The climatic factors 5 types is there. First one, temperature, then another one is called light. So today
we have learned fully light and temperature. Today class is over. Read well, students. Do your assignment every day. Don't waste your time. Thank you, students.